எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். பொதுவாக தயிர் சாதம் நம்ம எல்லாருமே விரும்பி சாப்பிடுவோம். இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலான கோயில் ஸ்டைல் தயிர் சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நல்ல கிரீமியான இந்த கோயில் ஸ்டைல் தயிர் சாதம் செய்ய முதல்ல இதுக்கு நல்ல கெட்டியான தயிர் எடுத்துக்கலாம். தயிரை ஒரு பவுலில் ஊற்றி நல்ல ஒரு விஸ்க் வச்சு ஸ்மூத்தாக பீட் பண்ணிக்கலாம். இப்படி கிரீமியாக தயிர் பீட் பண்ணுறதால தயிர் சாதத்தோட டெக்ஸ்டர் கன்சிஸ்டன்சியும் க்ரீமியாக இருக்கும். இங்கே நான் ஒரு பவுலில் வேக வச்ச சாதம் வச்சுருக்கேன். தயிர் சாதத்துக்கு சாதம் நல்லா சாஃப்டாக வெந்து இருக்கிறது ரொம்ப முக்கியம். இப்படி சாஃப்டாக வெந்த சாதத்தை ஒரு கரண்டி வச்சு நல்லா ஸ்மூத்தாக மசிச்ச சாதத்தில் பீட் பண்ணி வச்சிருக்கிற தயிரை ஊற்றி 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். 1 கப் சாதத்துக்கு 2 கப் தயிர் சேர்த்து கலக்கும் போது தயிர் சாதம் கெட்டியா இல்லாம நல்ல கிரீமியா இருக்கும். இப்போ தயிர் சாதத்தை தாளிச்சுக்கலாம். ஒரு பேன்ல 2 டீஸ்பூன் எண்ணெயை ஊத்தி 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டு பருப்பு சிவந்ததும் 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் கடுகு, 2 உடைச்ச 2 சிவப்பு மிளகாய் சேர்த்துக்கலாம். நீல வாக்கில் நறுக்கின 2 பச்சை மிளகாய், பொடுசா நறுக்கின 1 துண்டு இஞ்சி, கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு சின்ன உரல்ல மிளகு சேர்த்து ரஃபா பொடிச்சு வச்சுக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக பொடி பண்ண இந்த மிளகுத்தூளை பேன்ல சேர்த்துருங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. அடுத்து தாளிப்பை கலந்து வச்சு தயிர் சாதத்துல சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மஞ்சள் தூள் சேர்த்ததால தயிர் சாதம் எப்படி கலர்ஃபுல்லா இருக்குன்னு பாருங்க. கடைசியா பொடுசா நறுக்கின கொத்தமல்லி இலை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்படியே இதை 1 மணி நேரம் செட் ஆக விட்டுடுங்க. கிரீமியான கோயில் ஸ்டைல் தயிர் சாதம் சர்வ் பண்ண தயாராக இருக்குது. இந்த அருமையான தயிர் சாதத்தை நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம், இல்லைன்னா ஏதாவது ஊறுகாய் காரா பூந்தி வச்சு கூட சர்வ் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி ரசித்து சாப்பிடுங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.